கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறேன் எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே, அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையிலே நாங்கள் நம்முடைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது அவைகளை விளங்கி கொள்ள உணர்வதாரும் வாழ கிருபைதாரும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமான் என்கிற தலைப்பின் கீழே கடந்த 30 வாரமாக தியானித்தோம். இன்றைக்கு 31வது வாரமாக தியானிக்க போகிறோம். இந்த உலகத்திலே எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்று போனார்கள். நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகியும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு பாவிகளை ரட்சிப்பதற்காக தேவன் இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். வேதம் சொல்லுகிறது, ரோமருக்கு நிருபம் 5வது அதிகாரம் 9வது வசனம், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. வேதம் சொல்லுகிறது, நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை நீதிமான்கள் ஆக்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி? யார் ஒருவர் மனம் திரும்பி, இயேசுவே நான் ஒரு பாவி, என் பாவங்களெல்லாம் மன்னிங்கப்பான்னு சொல்லி கேட்குறாங்களோ அவங்களுடைய பாவங்களை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று எழுதியிருக்கிறபடி நீக்கி சுத்திகரிக்கிறது. இப்போ அவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆகிலும் எப்படியா வேதம் சொல்வது? தீத்துவின் புஸ்தகம், தீத்து 3வது அதிகாரம் 6வது வசனம், தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு. எப்படி? தமது கிருபையினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு. ஏன் கிருபையினாலேன்னு போட்டிருக்குது? நம்ம கிரியையினால ஆக முடியாது. தேவனுடைய கிருபையினால் தான் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். எப்படி ஆக்கப்பட்டோம் என்று சொல்லி 5வது வசனம் சொல்லுது, நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். வேதம் சொல்லுது, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கவில்லை. நாம் எதுவும் ஆண்டவருக்கு அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம், இல்லை ஏழைக்கு தான் நாம் பிழைச்சிட்டோம், அதை பண்ணிட்டோம், மற்றவங்கள விட நாம் பெற்றர் அப்படின்னு சொல்லி நாம் கிரியை செய்ததினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்படவில்லை. தமது கிருபை நிமித்தம் நீதிமானாக காட்டும். வேதம் சொல்லுவது, அவர் நம்மை ரட்சியாமல், நம்ம கிரியைகளினாலே நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும். அப்படின்னா என்ன? ஞானஸ்நானத்தினால். அதுதான் வேதம் சொல்லுது, பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படியானால் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாய் பெற்றார், பரிசுத்தாவினுடைய புதிதாக நம்ம ரட்சித்தார். இவ்விதமாய் இப்படியே நாம் அவருடைய கிருபையினால் நீதிமான்களாக்கப்பட்டோம். ஓகே, இந்த அனுபவம் பெற்றவர்கள் நீதிமான்கள். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? எபிரேயர் நிருபம் 12வது அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் முடிய, மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாய் இருந்தது. சரி, நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணர் ஆக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். வந்து சேர்ந்தீர்கள், வந்து சேர்ந்தீர்கள். எது? சீயோன் மலை, பரம எருசலேம், அப்படியான 1000 தூதர்கள். அதோடு மாத்திரமில்லை, உடன்படிக்கை மத்தியஸ்தராகிய இயேசு, இரத்தம் தெளிக்கப்படுவதை பார்க்கிறோம், நன்மையானதை பேசுகிற ரத்தம், இதுக்கெல்லாம் மத்தியில் வந்து சேர்ந்துட்டோம். அதில் என்ன எழுதியிருக்குது? பூரணராக்கப்பட்ட நீதிமான்களிடத்திலும் வந்து சேர்ந்தீர்கள் இருக்கு. அப்போ நீதிமான்கள் பூரணராக்கப்பட்ட ஒரு கூட்டம் இருக்குது, அதில் நம்ம வந்து சேர்ந்துட்டோம்.
அப்படி சேர்க்கப்பட்ட நாமும் பூர்ணமாக்கப்பட வேண்டும். பூர்ணமாக்கப்பட்டதுனால அங்கே சேர்க்கப்படவில்லை, அங்கே சேர்ந்திருக்கிறோம். சேர்க்கப்பட்ட நாமும் பூர்ணமாக வேண்டும். அதாவது சீயோன் மலை நிலத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள் இருக்கு. சீயோன் மலைக்கு யார் தான் போவா? வெறும் 1,44,000 பேர் தான் போவாங்க. ஆனால் அதில் நம்ம போகிறதுக்கு வந்து சேர்ந்துருக்குறோம். போகிறது போகாது நம்ம கையில். அப்படின்னா அதுக்குரிய குவாலிஃபிகேஷன் இருக்குது. என்ன மாதிரி நடந்தால் 1,44,000 பேர் மாலைக்கு போவாங்களோ அது மாதிரி போகலாம், மற்றபடி போக முடியாது. ஆனால் சேர்ந்து வந்திருக்கீங்க. இதுக்கு மேலே நீங்கள் அப்படி உங்கள் வாழ்க்கையை நடத்திக்கணுன்றாரு. அப்படியே நானோ நீங்களோ எப்படி பூர்ணர் ஆக்கப்பட்ட நீதிமான்களிடத்தில் வந்து சேர்ந்தீர்கள். அப்படியானால் நீதிமான்கள் பூர்ணமாக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களிடத்தில் நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். அப்படியா நானும் நீங்களும் கூட பூர்ணம் அடைய வேண்டும். வேதம் சொல்லுகிறபடி எபேசியர் 4வது அதிகாரம் 11வது வசனம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். சொல்லுது பாருங்க, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷனாகும். அப்படி நான் யாரை போல பூர்ணத்துவத்தை அடையணுமா? இயேசு கிறிஸ்துவை போல பூர்ணத்துவத்தை அடையணும், பூர்ண புருஷன் ஆகுவான். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை போல பூர்ணம் அடைய என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்ம பரிசுத்தத்திலே பூர்ணம் அடையணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கடந்த வாரத்தில் எபிரேயர் 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் தியானித்தோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தை உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. இப்போ இயேசு கிறிஸ்து அவரை பூர்ணப்படுத்தணும்னு சொல்லி தேவன் விரும்பினார். நம்முடைய இரட்சிப்பின் அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவை பூர்ணப்படுத்துவது அவருக்கு பிரியம். எது மூலமாக பூர்ணப்படுத்துவாராம்? வேதம் சொல்லுது உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது. அப்படியானால் உபத்திரவத்தின் மூலம் இயேசு பூர்ணப்பட்டார். பரிசுத்தத்திலே பூர்ணமானவர், உபத்திரவத்தின் மூலமாகவும் இயேசு பூர்ணப்பட்டார். அப்படியே நீங்களோ நானோ பூர்ணர் ஆக வேண்டும் என்றால் உபத்திரங்கள் வழியாய்த்தான் போய் ஆக வேண்டும். வேதம் சொல்லுகிறது அநேக உபத்திரங்கள் வழியாய்தான் பரலோக ராஜ்யம் போய் சேரணும். அப்போ எந்தெந்த விதத்திலே உபத்திரங்கள் வரும் அப்படின்னு சொல்லி கடந்த வாரத்தில் தியானித்தோம். 1, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதனாலே உபத்திரம் வரும் என்று தியானித்தோம். 2, வசனப்படி வாழுகிறதுனாலே உபத்திரம் வரும் என்று தியானித்தோம். 3, பாவம் செய்யும் போது உபத்திரம் வரும் என்று தியானித்தோம். 4வது, தேவ பக்தியாய் நடக்க மனது வந்தாலே உபத்திரம் வரும் அப்படின்னு தியானித்தோம். 5வது, சுவிசேஷம் அறிவிக்கிறதுனாலே உபத்திரம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். சரிதானே? இப்போது வேதம் சொல்லுது உபத்திரம் இருக்குது. அது எப்படிப்பட்ட உபத்திரமா? அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரம். நமக்கு அது ரொம்ப பெருசாக தெரியுது. ஆனால் தேவனுடைய பார்வையில் அதி சீக்கிரத்தில் நீங்கும் அது லேசான உபத்திரம் இருக்குது. ரொம்ப நாளாக உபத்திரப்படுறேன்னு நம்ம நினைக்கிறோம். ஆண்டோர் பார்வையில் அது சீக்கிரத்தில் முடியும். அது எப்படி உபத்திரம் நமக்கு பெருசாக தெரியுது. ஆனால் ஆண்டோர் பார்வையில் லேசான உபத்திரம். அது நமக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் அவர் அனுமதிப்பார். எவ்வளோ உபத்திரங்களை நம்ம தாங்க முடியுமோ அவ்வளோதான் அனுமதிப்பார். ஆகவே அது சீக்கிரத்தில் நீங்கள் லேசான உபத்திரம்னு சொல்லி பார்த்தோம். அதோடு மாத்திரமில்லை, வெள்ளை அங்கி தரித்து பரலோகத்தில் நிற்கிறாங்க ஒரு கூட்டம். அப்போது மூப்பர் கேட்குறாரு யோவானை பார்த்து, இவர்கள் யார்? வெள்ளை அங்கி தரித்திருக்க இவர்கள் யார்? எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும்லே, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள். இனி இவர்கள் பசி அடைவதில்லை, தாகமடைவதில்லை, உஷ்ணமாயிலும் வெயிலாயிலும் மேல் படுவதில்லை. இவர்களை ஆட்டுக்குட்டியானவதாமே இவளை மேய்ப்பார், இவள் கண்ணீரி அவன் தொடைப்பார் என்று சொல்லி தியானித்தோம். அப்படின்னா இந்த உபத்திரங்கள் வழியாய் அங்கே போய் தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. எப்படிலாம் உபத்திரங்கள் வரும் அப்படின்னு கடந்த வாரத்தில் தியானித்தோம். இன்றைக்கு நாம் பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களிடத்தில் வந்தோமே. இந்த நீதிமான்கள் பூர்ணராக்கப்பட்டவர்கள் எப்படி பூர்ணர் ஆனார்கள்? பூர்ணராகணும். நம்ம பூர்ணர் ஆகாமல் போக முடியாது.
ஒன்று பரிசுத்தத்தினால, ரெண்டாவது உபத்திரவத்தினால, மூன்றாவது வாசிங்க யாக்கோபு நிருபம் 2வது அதிகாரம் 22வது வசனம். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறோம். வேதம் சொல்லுகிறத நல்லா கவனிச்சிங்க. விசுவாசம் பூர்ணப்பட்டது. அப்போ ஒரு விசுவாசி தான் விசுவாசத்தில் பூர்ணப்படணும். ஒரு விசுவாசி விசுவாசத்தினாலே பூர்ணப்படணும். எப்படி பூர்ணப்படணுமா? விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூர்ணப்படும். வெறும் விசுவாசத்தை மட்டும் வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. கிரியைகளினாலே விசுவாசம் பூர்ணப்பட வேண்டும். இன்னைக்கு நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவோம், ஓகே, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் கிரியையினால தான் பூர்ணப்பட முடியும். நான் பூர்ணராக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏனோக்கை பார்ப்போம். வாசிங்க எபிரேயர்களின் நிருபம் 11வது அதிகாரம் 5வது 6வது வசனங்கள். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். எப்படி? விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நான் கேட்கிறேன், விசுவாசம்னா என்ன? தேவன் மேல விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் நான் தான் விசுவாசிக்கிறேன்ல, கிரியையினாலே தான் விசுவாசம் பூர்ணப்படும். வெறும் விசுவாசத்தை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. பூர்ணராக்கப்பட்ட நீதிமன்றத்தில் போகணும்னா நம்ம கிரியை விசுவாசத்தில் பூர்ணமாக்கப்படணும். ஏன்னா ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு தேவனுக்கு பிரியமானவன் சாட்சி பெற்றான். எப்படியா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்போ விசுவாசத்தினால் தான் எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டான், பிரியமானவன் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறான். இங்கே வேதம் என்ன சொல்லுது? யாக்கோபு 2வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. என்ன சொல்லுது? நம்ம இயேசு கிறிஸ்து தேவன் குமாரன் விசுவாசிக்கிறோம். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறது சாத்தான் கூட. இப்ப அதனால அவன் பூர்ணமாக்கப்பட்டவனா? இல்லை, இயேசு தேவகுமாரன் விசுவாசிக்கிறோம், அதனால நம்ம பூர்ணமாக்கப்பட்டவங்களா? தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறான், நல்லதுதான். ஆனா பிசாசு கூட விசுவாசிக்குது, நடுங்குதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? ஓ, என்ன சொல்றாரு? வீணான மனுஷனே, வெறும் விசுவாசம், இயேசு தேவகுமாரன் விசுவாசிக்கிறேன், அவர் எனக்கு அடிக்கப்பட்டார், ரத்தம் நான் மரித்தார், முன்னா நான் உயிரோடு நான் விசுவாசிக்கிறேன், ரைட்டு. ஆனா சொல்லிட்டு அவனைத்தான் சொல்லுது, வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? அப்போ விசுவாசம் அவசியம். விசுவாசம் கிரியை இல்லாம போனா அது செத்தது, அந்த விசுவாசம் செத்தது. ஆனா விசுவாசம் பூர்ணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். விசுவாசத்தில் நாம் பூரணராக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் வேதம் சொல்லுது, சாத்தான் கூட விசுவாசிக்குது தேவன் உண்டு. இயேசு கிறிஸ்துவே சொல்லும், நீ தேவனுடைய குமாரன் தானே அப்படின்னு கூட விசுவாசிக்கும். அதனால அது பரலோகத்துக்கு போக முடியாது, அது பூர்ண அடைய முடியாது. நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவே தேவகுமாரன் விசுவாசிக்கிறோம். நமக்கு அடிக்கப்பட்டார், ரத்தனார், மரித்தார், எழுப்பினார், எல்லாம் விசுவாசிக்கிறோம். மன்னித்தார் கூட விசுவாசிக்கிறோம். அதனால கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு எப்படின்னு உங்களுக்கு புரியுற மாதிரி வேதம் சொல்லுது. 14ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் ஒன்று ஒன்றா வாசிங்க. 14ஆம் வசனத்திலிருந்து 18 வரைக்கும் ஒன்று ஒன்றா வாசிங்க. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவன் ஆனால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? அவன் என்ன சொல்றான்? சகோதரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்றான், எனக்கு தேவன் மேல விசுவாசம் இருக்குப்பா சொல்றான்.
ஆனால் கிரியையில் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? அவன் தான் இயேசு கிறிஸ்துவ தேவகுமாரன் விசுவாசிக்கிறான்ல, அந்த விசுவாசம் அவனை ரட்சித்து கொண்டு போயிருமே. கிரியை இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் இல்லை சொல்லிட்டு, ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? சரி, இப்போ ஒருத்தன் வந்து பசியா இருக்குது ஐயா, ட்ரெஸ் இல்லையான்னு சொல்றான். அப்படியாப்பா? ஓஹோ, நான் இயேசு விசுவாசிக்கிறேன், சரி சரி நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு அவனுக்கு கொடுக்காவிட்டால் பிரயோஜனம் என்ன? அது உதாரணத்துக்கு சொல்றாரு. சொல்லிட்டு அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும். என்ன சொல்றது? விசுவாசம் வச்சிருக்கிறேன், நீ போப்பா, நீ குளிர்காய் போய் பசியாரு, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அனுப்புறதுனால விசுவாசம் கிரியைகள் இல்லாததுனால அது செத்தது, செத்து போச்சு. செத்த விசுவாசத்தை வச்சு என்ன பிரயோஜனம்? கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. இப்ப கவனமா கேட்டுங்க. ஒருவன் சொல்றான், உனக்கு விசுவாசம் உண்டுப்பா, எனக்கு கிரியை இருக்கு. உனக்கு விசுவாசம் இருக்கு இயேசு மேல, எனக்கு கிரியைகள் செய்யறதுல விசுவாசம் இருக்கு. நான் இப்ப சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கப்பா, நான் என் விசுவாசத்தை கிரியைகளினாலே காண்பேன். நீ கிரியை இல்லாம உன் விசுவாசத்தை காண்பி பார்ப்போம். கிரியை இல்லாம உன் விசுவாசத்தை எனக்கு காட்டு பார்ப்போம். ஏசு தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிற, இப்படிலாம் பண்ணார் கொண்டார் எல்லாம் விசுவாசிக்கிற. இப்போ நீ விசுவாசிக்கிற, நான் சொல்றேன் நான் கிரியைகளை காமிக்கிறேன்பா. என் விசுவாசத்தை கிரியைகளை காமிக்கிறேன். நீ விசுவாசிக்கிறேன்றல்ல, உன் விசுவாசத்தை காண்பி. கிரியை இல்லாம காமி. கிரியை தான் செய்ய மாட்டேங்கிறல்ல, காண்பி பார்ப்போம். எப்படி காமிக்க முடியும்? காமிக்கவே முடியாதுங்க. நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், தேவகுமாரன் எனக்கு அடிக்கப்பட்டார், ரத்தனார் மரித்தார், ரைட்டு, ஓகே வச்சுக்குவோம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த கிரியைகள் இல்லாமல் போகினால் அந்த விசுவாசம் செத்ததாயிடும். அப்போ விசுவாசத்தை கிரியையில காமிக்கணும். கிரியினால் தான் பூரணர் அடைய முடியும். கிரியை இல்லாத விசுவாசத்தை தான் அழகா சொல்ல பாருங்க. யாக்கோபு ஒரு உதாரணத்தை, எனக்கு கிரியைகள் உண்டுப்பா, உனக்கு விசுவாசம் இருக்கு, எனக்கு கிரியை இருக்கு. இப்போ நீ கிரியை இல்லாம உன் விசுவாசத்தை எனக்கு காட்டு பார்ப்போம். எப்படி காட்டு பார்ப்போம்? நான் என் விசுவாசத்தை கிரியைகளினாலே காமிக்கிறேன் பாரு. அதாங்க உண்மை. விசுவாசத்தை கிரியையில கொண்டு வரணும். கிரியை இல்லாம விசுவாசிக்கிறேன் சொன்னால் அந்த விசுவாசம் செத்தது. அதுதான் சொல்லுது. வாசிப்போம் 19:20. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. ஓஹோ, தேவன் ஒருவன் விசுவாசிக்கிற, பிசாசுகளும் விசுவாசி நடுங்குகிற. 20. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? இப்ப என்னவா? கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுங்க. நம்ம கிரியை இல்லாம நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசி, நான் இயேசுவை தேவகுமாரனை விசுவாசித்தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுனால கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்றாரு. நம்ம இதைத்தான் நமக்கு தியானிக்க போகிறோம். இப்போ கலாத்தியர் 5வது அதிகாரம்
6வது வசனம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். சரி, இப்போ விருத்த சேதனத்தை பற்றின்னு சொல்றாரு. அது விருத்த சேதனமும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றும் இல்லை, அதனால பிரச்சனை இல்லை, அது ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். இப்போ கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் அப்படின்னு போட்டுக்கலாம், கிரியை செய்கிற விசுவாசமே உதவுன்னு போட்டுக்கலாம். ஆனால் வேதம் என்ன, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் தான் உதவுன்றார். அன்பினாலே கிரியை செய்யணும். தேவன் மேல அன்பு வச்சு ஆண்டவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி கிரியை செய்யணும். அந்த விசுவாசம் தான் உதவுன்றாரு. நம்ம மனசாட்சியை வச்சு நானும் கிரியை செய்றேன் அப்படின்னு சொல்றது வேஸ்ட். அன்பினாலே தேவன் இப்படி காரியங்களை சொல்லி இருக்கிறார், அவரை நான் நேசிக்கிறேன், அவர் மேல அன்பு கூறுறேன், அப்படி அன்பு கூறுறபடினாலே அவர் சொன்ன கிரியை நான் செய்கிறேன். இந்த விசுவாசம் தான் உதவுன்றார். இந்த விசுவாசம் தான் உதவுன்றார். அப்ப நம்ம கிரியை செய்யறது கூட கட்டாயத்தில் செய்யறதில்ல, ஆண்டவர் மேல அன்பு வச்சு, ஆண்டவர் தான் சொல்லியிருக்காருப்பா, ஆகவே நம்ம கிரியை செய்யணும்னு சொல்லி அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். நம்ம வாழ்க்கையில் நீங்கள் கிரியை செய்றீங்க. இப்போ உதாரணமாக சொல்கிறேனே, நீங்கள் தருத்தர்றேன்னு நினைத்து கொள்ளுங்கள்ன்றாரு. சரி, அப்போ தருத்தருக்கு கொடுக்கணும் வச்சுக்கோ. ஏன் கொடுக்குறீங்க? ஆண்டவர் சொல்லிட்டாருப்பா, அவர் சொல்லியிருக்காருப்பா, அதனால நான் செய்கிறேன்ப்பா. அந்த அவர் மேலே அன்பு வச்சு அந்த கிரியை செய்யணும். ஐயோ கொடுக்கலன்னா நமக்கு நஷ்டம் வந்துடுமோ, அப்படி செய்யலைன்னா நமக்கு கஷ்டம் வந்துடுமோ, அப்படி வரக்கூடாது. செய்கிறீங்க, ஆனால் செய்யலைன்னா இப்படி நடந்துருமோ, செய்யலைன்னா நரகத்துக்கு வருவோமோ அப்படின்னு சொல்லி செஞ்சால் அது வேஸ்ட்டு. அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அப்போ தேவன் மேலே வைத்த அன்புல அவர் இப்படி சொல்லியிருக்கிறார், இப்படி சொல்லியிருக்கிறார், ஆகவே அவர் மேலே இருக்கிற அன்புல நான் கிரியை செய்வேன், அந்த வசனத்தின்படி வாழ்வேன்னு சொல்லி வாழ்றது தான் விசுவாசம். அப்படி வாழ்றது தான் அந்த கிரியை செய்கிற விசுவாசம் தான் உதவும். இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு சொல்றேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 18வது 19வது வசனங்கள். விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். இப்போ விசுவாசித்தவர்கள் அந்த சபையில், அப்போதான் சபை ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்குது. பவுல் வேற ஊழியங்களை செஞ்சுட்டு இருக்கிறார். அந்த காலத்தில் பவுல் மூலமாக ரட்சிக்கப்பட்டவங்க விசுவாசித்தவர்கள் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். எப்படி அறிக்கையிட்டார்கள்? அடுத்த வசனம் சொல்லுது, மாய வித்தைக்காரரா இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கு முன்பாக சுட்டரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். கவனமா கேளுங்க. இப்போ அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, விசுவாசிச்சுட்டாங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. எப்படி விசுவாசத்தை கிரியையில காமிக்கிறது? அவன் நான் மாயவத்தை செஞ்சுட்டு இருக்கேன், ஆனால் இயேசு விசுவாசிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னால் அந்த விசுவாசம் வேஸ்ட் இல்லை, கிரியைக்கு வரணும்ல. இந்த மாயவித்தக்காரங்க தான் விசுவாசிச்சாங்க. ரைட்டு, நாங்கள் விசுவாசிக்கிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசுவாசத்தோடு நிற்கல. சரி விடுங்க, அதோடு மாத்திரம் இல்லை, அந்த புஸ்தகத்தையும் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லலை. பார்த்தானுங்க, அடே என்னடா இது, இயேசு இருக்கையிலே நமக்கு இந்த புத்தகம்லாம் எதுக்கு? நம்ம மந்திரவாத புஸ்தகம்லாம் மாயவித்த புஸ்தகம்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி அவன் விசுவாசித்தவனுங்க, இயேசுவை விசுவாசித்தவனுங்க செயலுக்கு கொண்டு வர்றானுங்க. அத்தனை புஸ்தகத்தையும் கொண்டு வந்து எரிக்கிறானுங்க. அதனுடைய கிரையம் எவ்வளவா? 50,000 வெள்ளிக்காசாக. அது அவங்க
கேர் பண்ணல. 50,000 போகுமோ, ஐயோ 50,000 போயிருமோ, இல்லை வேற எவன்ட்டா கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கல, அவங்க யோசிக்கல. நான் விசுவாசிக்கிற தேவன் என்னார்னு அறிவேன். அவர் இந்த மாய வித்தையெல்லாம் ஒத்துக்க மாட்டார். ஆகையினால இந்த புஸ்தகம் எனக்கு வேஸ்ட்டு, இதை நான் என்னொத்தையும் கொடுக்க முடியாது, என்னொத்தையும் கொடுக்க முடியாது. ஆகையினால நான் சுட்டரிச்சிடன்னு சுட்டரிச்சிட்டாங்க. அது விலை எவ்வளவா? 50,000 வெள்ளிக்காசு. பணத்தை பற்றி கவலைப்படலங்க, இவ்வளவு பணம் போதே, அப்படியெல்லாம் இல்லை. நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிகிறேன். ஆகவே அவரை விசுவாசிக்கிற நான் என் கிரியைகளை காமிப்பேன், நான் என் கிரியைகளை காமிப்பேன். இப்போ ரோமன் கத்தோலிக்கில் உள்ளவங்க சிலையா வச்சிருப்பாங்க வீடுகளுக்குள்ள. அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்கன்னு வச்சுங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க. என்ன செய்வாங்க? இந்த சிலைகளை எடுத்து எங்கேயாவது குப்பை தொட்டியில் போட்டால் பிரச்சனை இல்லை, இல்லை குளத்துலேயே ஆற்றுலேயே போட்டால் பிரச்சனை இல்லை. நான் அவங்ககிட்ட கொடுத்துட்டா, ஓ இதுவே விக்கிரகம் தானே நீங்கள் அவைக்கல, அப்புறம் நீ அவங்ககிட்ட கொடுத்துட்டாட்டா, ஐயோ நான் விலை கொடுத்து வாங்கினதுங்க, ரொம்ப பெருசு விலை உயர்ந்ததுங்க, அதனால தான். ஐயோ 50,000 வெள்ளி பணத்துடைய புத்தகத்தை சாதாரணமாக கிழிச்சு போட்டானுங்களே, எரிச்சிட்டானுங்களே. ஏன்? தேவன் மேலே இருந்த விசுவாச அதை கிரியையில காமிச்சிட்டாங்க. அருமையான தேவஜனமே, நீங்களும் நானும் விசுவாசி விசுவாசி விசுவாசின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில் கிரியை இல்லாவிட்டால் அந்த கிரியை செத்ததா இருக்கும். வெறும் விசுவாசி, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஞானம் சார்ந்திருக்கேன், அபிஷேகம் பெற்றிருக்கேன், நான் ஒரு விசுவாசி அப்படின்னு சொல்றதுனால அவனுடைய விசுவாசம் அவனுக்கு உதவுமோ? உதவே உதவாது. அந்த விசுவாசம் கிரியை இல்லாமல் போனா செத்ததா இருக்கும். இப்போ ஆண்டவர் நோவா பார்த்து சொல்றார். ஆதியாகமம் 7வது அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். சரி, என்ன சொல்றாரு? இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாய் கண்டேன்றார். நீதிமானாய் கண்டேன் அப்படின்னா எப்படிங்க? ஆகனால நீ பேழைக்குள்ள வா, ஜலப்பிரளயத்துக்கு உன்னை தப்பிக்கிறதுக்கு நீ பேழைக்குள்ள வந்துரு அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்டுட்டு போட்டுட்டாரு. இந்த சந்ததி எந்த சந்ததியில்? 6 மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததை என்றும் கர்த்தர் கண்டு எப்படி மனுஷனுடைய அக்கிரமம் பெருகி போச்சு. காரணம் என்ன? இருதயத்தின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதா இருக்கிறது. அவன் இருதயத்தின் எண்ணத்தையே பார்த்தார் கர்த்தர் கண்டு. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்ல, அவர் படைத்ததெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் நன்றாக இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னார். ஆனால் இப்போ 6வது அதிகாரத்தில் அவனை படைச்சதுக்காக நான் மனஸ்தாபப்படுறேன், அவங்கள படைச்சதுக்காக நான் மனஸ்தாபப்படுறேன்னு வேதனைப்படுறாரு. ஏன்? கிரியெல்லாம் நித்தமும் பொல்லாதாயிடுச்சு. காரணம் மனசுல இருதயத்தின் நினைவுல மோசமா இருக்கிறாங்க. சொன்னவர் தான் சொல்றாரு, இந்த சந்ததியில். எந்த சந்ததியில்? இருதயத்தின் நினைவுகளினாலே மோசம் போய் அசுத்தமாய் வாழுகிறார்களே, அப்படிப்பட்ட இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக கண்டேன். எப்படி நீதிமானாய் கண்டார்? எப்படி நீதிமானாய் கண்டார் பார்ப்போம். 6வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். ஓஹோ, என்ன சொல்றாரு? நோவா அப்படியே செய்தான் அப்படின்னா தேவன் அவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை சொன்னார். இப்படி இப்படி செய்ப்பா, இந்த அளவுல செய்ய, இப்படி செய்ய, பேழையில் அப்படி செய்ய, இப்படி செய்ய, எல்லாமே சொன்னார். நோவா அப்படியே டிட்டோ செய்தான். நான் சின்ன உதாரணம் சொல்லட்டுமா? 600 அடி நீளம், ஆனால் அந்த அளவுக்கு மரம் கிடைக்கல. 598 அடி தான் இருக்கு. 598 அடி, 2 அடி குறையுது. இது என்னுடைய அசம்ஷன்.
நானா சொல்கிறேன், கார்பெண்டர் சொல்கிறேன், சார் 598 இருக்குது, இன்னும் 2 அடி மரம் இல்லை, அந்த அளவுக்கு இல்லை, அதனால் 598 அடி செஞ்சிடலாமா சார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நான் இது சும்மா என்னுடைய எண்ணம். அவன் என்ன சொல்லியிருப்பான், நோ, சொன்னவர் ஆண்டவர், 600 அடி நீளம், அப்படியே செய். இந்த பேர் 598 602 கொஞ்சம் நீளமாக பலகை இருக்குது, அதனால் அப்படி செய்கிறேன் இப்படிலாம் இறைமட வேணாம், அதெல்லாம் உனக்கு தேவையே கிடையாது. அவர் என்ன சொன்னாரோ அந்த அளவு அப்படியே செய்தான். ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தான். அவன் கிரியையில செஞ்சானா, செஞ்சான். எப்படி செஞ்சான்? அப்படியே செஞ்சான். ஆண்டவர் சொன்னபடியே செஞ்சான். இன்றைக்கு சௌர்ணே சௌரியே நமக்கு ஆண்டவர் சொன்ன கிரியைகள் நமக்கு தெரியுமா? வேதத்தில் இருக்குங்க, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நம்ம விசுவாசி தானே, கிரியை இல்லாமல் அந்த விசுவாசம் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேங்க, ஞானம் இருக்குங்க, பரிசுத்தாய் பெற்றிருக்கேங்க, அதனால போயிடுவோங்க, எனக்கு அந்த விசுவாசம் இருக்குங்க. விசுவாசம் செத்தது, என்ன கிரியை செய்ய மாட்டேங்கிற, நீ கிரியை செய்ய மாட்டேங்கிற. ஏன்? அப்போ சொன்னவர் என்ன எதுக்காக சொன்னாரு நம்மகிட்ட? எதுக்கு தான் சொன்னாரு? படிக்கிறக்கா சொன்னாரு? இல்லை அதை படிக்கிறதுனால நமக்கு ஆசீர்வாதம் சொன்னாரா? வாழ்றதுக்காக தான் சொன்னாரு. ஆனால் இன்னைக்கு படிக்கிறோம், அதை வாழ மாட்டேங்கிறோமே, கிரியை இல்லாத விசுவாசம் ஆகி போச்சு, அது செத்ததாச்சுன்றார். பூரணராக்கப்பட்ட விசுவாசிகள் நீதிமான்கள். அப்படியானால் நீதிமான் பூரணமாக்கப்படணும்னா கிரியையினாலே விசுவாசம் பூரணமாக்கப்படணும். கிரியை இல்லாமல் விசுவாசம் பூரணம் ஆகவே ஆகாது. அப்படியானால் நம்ம படிக்கிறது, படிச்சுட்டு ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்காரு, நம்ம செய்யணும். அதுவும் எப்படி செய்யணுமா? அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். ஆண்டவர் சொல்லியிருக்காருப்பா, ஐயோ இப்படி செய்யலைன்னா கஷ்டம் வருமோ, இப்படி செய்யலைன்னா நஷ்டம் வருமோ, சரி சரி அப்படின்னா செய்வோம், அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை, அப்படி செய்யக்கூடாது. இதை செய்யலாம் நமக்கு ஆண்டவர் அடிச்சுவாரோ, இதை செய்யலாம் நமக்கு இந்த உத்தரம் வருமோ அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம செய்யக்கூடாது. இல்லை, சொன்னவர் ஆண்டவர், ஆகையினால நான் அப்படியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கிரியையில காமிக்கணும். ஆண்டவர் சொன்ன வசனத்தை கிரியையில காமிக்கணும். அந்த விசுவாசம் தான் உதவுன்றார். கிரியை இல்லைன்னா வேஸ்ட் வேஸ்ட். இன்னைக்கு பைபிள் படிக்கிறோம், சரிங்க, குழந்தையில் இருந்த போதே நமக்கு பைபிள் வாங்கி கொடுத்துட்டாங்க. சரி, புதுசாக ரட்சிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க, அவங்க ரட்சிக்கப்பட்ட உடனே வசனம் படிக்கிறாங்க. எதுக்கு படிக்கிறோம்? எதுக்குங்க படிக்கிறோம்? ஆசீர்வாதத்துக்கா? நீங்கள் அந்த படிச்சு ஆண்டவர் அதை செய்ய சொன்னார் பார்த்தீங்களா, கிரியை, அந்த கிரியை காமிக்கலான்னு வச்சுங்க, கிரியை செயலில் காமிக்கலான்னு வச்சுங்க, நீங்கள் ஆண்டவர் மேலே வச்சுக்க விசுவாசமே வேஸ்ட் இல்லை, வேஸ்ட் இல்லை. அப்போ ஏனோக்கும் கிரியையினால அவன் விசுவாசத்தில் பூர்ணமாக்கப்பட்டு ஆண்டவர் எடுத்துட்டாரு. நோவாவும் ஆண்டவர் சொன்னபடியே செய்தான், சொன்னபடி எல்லாம் செய்து முடித்தான். அவனைத்தான் சொல்றாரு, இந்த சந்ததியில் உன்னை நீதிமானாய் கண்டேன், நீ உள்ள வந்திருப்பா அப்படின்னு அவன் கிரியிலே செய்து முடிச்ச பிறகுதான் கூப்பிடுறாரு உள்ள. இப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுது, எபேசியர் 4:11, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர் ஆகும் வரைக்கும். சரி, இப்போ கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரணத்துவம். அப்போ கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? நிறைவான வளர்ச்சி அடைந்த பூர்ண புருஷர், நிறைவான வளர்ச்சி அடைந்த பூர்ண புருஷர். அப்படியானால் எப்படி அவர் பூர்ணத்துவத்தை அடைஞ்சாரு? ஏன்னா கிரியையில காமிக்கணும், கிரியை இல்லாமல் பூர்ணம் அடைய முடியாது. வேதம் சொல்லுது, வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 19வது வசனம்.
அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். என்ன சொல்லுது? இயேசு இந்த உலகத்தில் பிதாவினால் அனுப்பப்பட்டார். இயேசுதான் சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவரால் தாமா செய்ய முடியுமா? முடியும், ஆனால் செய்ய மாட்டார். நம்ம இஷ்டத்துக்கு வாழ முடியுமா? முடியும், ஆனால் நம்ம இஷ்டத்துக்கு வாழக்கூடாது. தாமாய் செய்ய மாட்டார். அவர் பிதா எவைகளை செய்கிறாரோ அவைகளை அந்தபடியே செய்கிறார். கிரியை செய்கிறாருங்க. பிதா என்ன செய்கிறாரோ அதைத்தான் செய்கிறாரு. சும்மா தான் இஷ்டத்துக்கு எதையும் செய்யவே மாட்டார். நானும் நீங்களும் நம்ம மனசாட்சி என்ன சொல்ல செஞ்சுட்டு போயிடுறோமே, அப்படியா இல்லை? அப்படி செய்வதனால அதுக்கு விசுவாசத்தினால் உண்டான அந்த கிரியாவாது. இப்போ இயேசு நினைச்சிருந்தாருன்னா தான் விருப்பப்படி எதையாவது செஞ்சுட்டு போயிடலாம், செஞ்சிடலாம். ஆனால் பிதா எனக்கு கட்டளையிட்டாரே, அப்படித்தான்ப்பா செய்வேன், அப்படித்தான் செய்வேன். அவர் என்னெல்லாம் செஞ்சாரோ அதை பார்த்து பார்த்து செய்வேன் சொல்லிட்டு என்ன சொல்றார் பாருங்க, 20ஆம் வசனம். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். இப்ப பாருங்க, பிதா செய்யறதை தான் குமாரன் செய்கிறார். ஆக என்ன பண்றாராம்? பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தான் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். பிதா இயேசு மேல அன்பா இருந்து தான் செய்யற எல்லாவற்றையும் அவர் காமிக்கிறார். ஏன் காமிக்கிறாரு? குமாரன் செய்யணும், அன்பா இருந்தால்தான் காமிக்கிறார். இப்போ உங்க மேல என் மேல அன்பா இருந்தாதான் நம்ம என்ன செய்யணும்னு அவர் காமிப்பார். ஆனா இல்லைன்னா நம்ம மனசாட்சி என்ன சொல்றதோ செஞ்சுட்டு போயிருப்போம். ஏன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 21வது வசனம், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். ஒரு நிமிஷம். என் கற்பனைகளை அப்படின்னா இதெல்லாம் நீங்க செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி பெற்றுக்கொண்டீங்க. நான் சொன்னதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க. அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். எனக்கு அந்த வசனம் தெரியும்பா, அந்த வசனம் எனக்கு தரோம், சாதாரணமா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றது இல்லை. என்னுடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்டீர்கள், அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பா இருக்கிறான். இயேசு பிதாவிடத்தில் அன்பா இருந்து பிதா என்ன செய்யறாரோ அதை அப்படியே செய்றார். ஆகையினால பிதா அவரிடத்தில் அன்பா இருந்து இன்னும் தன்னுடைய கிரியைகளை காண்பார். அதே போல இங்க என்ன சொல்லுது? என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பா இருக்கிறான். எனக்கு வசனம் தெரியுதுங்கிறதுனால கிரியைகளை காமிக்க முடியாதுங்க. வசனம் தெரிகிறதுங்கிறதுனால நீதிமான் பிழைக்க முடியாது. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பாதான். ஆனா கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. பெற்றுக்கொண்டு கை கொள்ளுகிறவனே அதனிடத்தில் அன்பா இருக்கிறான் சொல்லிட்டு, என்னிடத்தில் அன்பா இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பா இருப்பான், நானும் அவனில் அன்பா இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே வண்ண வாசிச்சோம், இயேசு தேவன் செய்ததெல்லாம் செய்தார். ஆகவே பிதா அவரிடத்தில் அன்பா இருந்து இன்னும் அவருக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தாராம். இன்னும் அவருக்கு தன்னுடைய கிரியைகளை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தாராம். காரணம், அவர் அன்பினால் கிரியை செய்கிறவர். அப்படியே இங்கே வேதம் சொல்கிறது, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவன் என்னிடத்தில் அன்பா இருக்கிறான். என்னிடத்தில் அன்பா இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பா இருப்பான். ஏன் பிதாவுக்கு அன்பா இருப்பான்? எங்க சொன்னவர் இயேசு, ஆனா அதை சொன்னவர் யாரு? பிதா. ஸோ பிதா சொன்னதான் இயேசு சொன்னார். இயேசு சொன்னதை நம்ம செய்கிறோம். அப்படியானால் நம்ம செய்கிறது இயேசு மேலே அன்பாக இருந்து செய்கிறோம். அப்படியே நாம் இயேசு மேலே அன்பாக இருந்து செய்கிறோம். ஆகவே பிதா மேலே அன்பாக இருந்து நம்ம செயல்படுறோம், பிதாவுக்கு அன்பாக இருக்கிறோம் சொல்லிட்டு, நானும் அவனில் அன்பாக இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். அப்படின்னு நான் சொன்னேன். நானும் நீங்களும் கிரியை செய்தால்
தேவன் சொன்ன கிரியைகளை தேவன் சொல்லுகிறாரேன்னு சொல்லி அன்பினாலே கிரியைகளை செய்தால் இன்னும் என்ன பண்ணுவாரா? வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். எதை நாம் என்ன செய்யணும், கிரியையில் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்காரோ அதை நமக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார், சொல்லி தந்துக்கிட்டே இருப்பார். நம்ம தான் சொன்னால் செய்ய மாட்டேங்கிறோம்ல. அப்புறம் என்ன ஒன்று இருக்கு, +1 பாஸ் பண்ணால் அடுத்த +2 சப்ஜெக்ட் படிக்க போகிறான். நீ தான் +1 பாஸ் பண்ணவே மாட்டேங்கிறிய, அப்புறம் உனக்கு எதுக்கிட்ட அடுத்த கிளாஸு? நீ பாஸ் பண்ணால் அடுத்த கிளாஸுக்குரிய சப்ஜெக்டை கற்றுக் கொடுக்க போகிறாங்க. அருமையானவர்களே, அன்பினால் கிரியேட் செய்கிற விசுவாசமே உதவும். அப்படின்னா நம்ம விசுவாசத்தை வச்சுக்கிட்டு நான் விசுவாசி ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஞானம் சார்ந்திருக்கேன், பரிசுத்தாவி பெற்றிருக்கேன், நான் விசுவாசி பரலோகத்துக்கு போவேன், ஆனால் கிரியையில் மட்டும் காட்ட மாட்டேன்னு சொன்னால் அந்த கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. கிரியையினாலே விசுவாசம் பூர்ணமாக்கப்படும். அதை கிரியையில காமிக்கணும். தேவன் என்ன சொன்னாரு? இந்த வசனம் எப்படி சொன்னாரா? அப்படியானா பூர்ணத்துவத்துக்கு நேராக வளர்ந்து போறதுக்கு ஒவ்வொரு வசனமாக தேடி தேடி பார்த்து கை கொள்ளணும். இப்போ இயேசு இருக்காருங்க, அவர் பிதா செய்ததே செஞ்சார். அவர் எப்படி பூர்ணப்பட்டார் அப்படிங்கிறது உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சாலும் நான் சொல்கிறேன். வாசிப்போம். இயேசு சிலுவையில் தொங்குறார். சிலுவையில் தொங்கும்போது தாகமாக இருக்கிறேன்னு சொன்னாரா? ஏன் தாகமாக இருக்கிறேன்னு சொல்றாரு? வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படி அப்படி சொன்னார். அப்போ வேத வாக்கியத்தில் இயேசு தாகமாய் இருக்கிறேன்னு சொல்ல வேண்டும். எங்க இந்த ஒரு வார்த்தை தாகமாய் இருக்கிறேன்னு சொல்லல. அதனால என்ன? தேவன் சொன்ன கிரியை முடிக்கல, பூர்ணம் ஆகல. ஆனா இயேசு பூர்ணப்பட்டவர். தாகமாய் இருக்கிறேன்னு சொல்றார். காரணம் என்னவா? வேத வாக்கியம் நிறைவேறும்படிக்கு தேவன் அப்படி சொன்னார். தாகமாக இருக்கிறேன்னு சொன்னாங்க, காடியை தூக்கி கொடுத்தாங்க, வாங்கிட்டு எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை போடுது. அப்படியானால் தேவன் தனக்கு சொன்ன கிரியைகள் அத்தனையும் நிறைவேற்றி அவர் பூர்ணரானார். இயேசு பூர்ணமானார். அருமையானவர்களே, நீங்களும் நானும் விசுவாசத்திலே பூர்ணராக வேண்டும் என்றால் தேவன் நமக்கு கட்டளையிட்ட வேத வாக்கியங்களை அனைத்தையும் நானும் நீங்களும் தேடி தேடி பார்த்து கைக்குள்ள இருக்கணும். பூர்ணராகணும்ல. நான் ஒரு விசுவாசி பிரதேர், நான் எத்தனை வருஷமா விசுவாசி பிரதேர், என்ன விசுவாசி இல்லைன்னு சொல்லல. ஆனா கிரியை இல்லைன்னா அந்த விசுவாசம் செத்ததாயிருத. அதான் அவன் சொல்றான், நான் விசுவாசிக்கிறது என் கிரியை உனக்கு காமிக்கிறேன். நீ விசுவாசிக்கிறீல்ல, கிரியை இல்லாமல் விசுவாசத்தை காமி பார்ப்போம். எப்படி பார்ப்போம்? நீ விசுவாசிக்கிறீல்ல, கிரியை செய்யல, சொல்லு உன் விசுவாசத்தை எனக்கு காமி. எப்படி காமிப்பான்? எப்படிங்க காமிக்க முடியும்? விசுவாசம் கிரியை இல்லாவிட்டால் அது செத்தது. கிரியினாலே விசுவாசம் பூரணப்பட வேண்டும். அப்படியானால் நீங்களும் நானும் வேதத்தை படிக்கும்போது எந்த வசனம் நம்ம கர்த்தர் சொல்றாரு படிச்சுட்டே இருக்கிறீங்க, அந்த படிக்கும்போது ஆண்டவர் இந்த வசனத்துப்படி வாழ என்ன ஒப்பு கொடுத்து பாருங்க, கர்த்தர் செய்யறதுக்கு கிருபை தருவார். ஆனா இதெல்லாம் நம்மளால முடியாது சார், இதெல்லாம் டூ மச் சார் அப்படின்னு நினைக்கிறாங்க. பார்த்தீங்களா? சொன்னவர் அவர் வார்த்தை எப்படி உங்களுக்கு டூ மச்சா தெரியும்? எப்படி உங்களுக்கு இது கஷ்டமா தெரியும்? ஆண்டவர் மேல அன்பு செலுத்தில வசனம் அப்படிதான் சொல்லு, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் தான். ஸோ அப்போ அன்பினால் ஆண்டவர் சொல்லிட்டாருப்பா, அதனால கிரியை செய்வோம்ப்பா அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறவங்க செஞ்சுட்டான்னா அந்த விசுவாசம் தான் உதவுன்றார். இல்லாட்டி வேஸ்ட். என்ன செய்யலாம்? நம்ம பூர்ணராக்கப்படணுமா வேண்டாமா? விசுவாசத்தில் பூர்ணராக்கப்படணும். அப்படியானால் பூர்ணராக்கப்படனா கிரியை செஞ்சாதான் நம்ம பூர்ணம் ஆக முடியும். வேதம் சொல்லுது, வாசிங்க தீத்துவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 16வது வசனம். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். என்ன சொல்லுது பாருங்க, பவுல் எழுதுகிறார், அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். அறிந்திருக்கிறது எப்படி அறிவாங்க? அறிய முடியும்?
இயேசுவை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? இதை இப்படியே வச்சுட்டு ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது 20வது வசனங்கள். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். இப்ப ஆண்டவர் சபைக்கு சொல்றாரு, நித்திய விவாகத்துக்கென்று உன்னை நியமித்துக் கொள்வேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமாய் உன்னை நியமித்துக் கொள்வேன். நியமிக்கிறேன்னா நிச்சயம் பண்றது. உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நியமிக்கிறேன்னா நிச்சயம் உடன்படிக்கை பண்ணிடுறேன்ப்பா உங்கட. அப்படி நியமிக்கப்பட்ட பிறகு நீ என்னை யார் அறிந்து கொள்ள முடியும்? இயேசுவோடு கூட உடன்படிக்கை பண்ணினார்களே, இயேசுவுக்கு நியமிக்கப்பட்டார்களே, அவர்கள் தான் ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும். அப்படியான மற்றவங்களால் அறிந்து கொள்ள முடியாது. ஓகே, இப்போ மறுபடியும் தீர்த்துக்குவாங்க. 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிங்க. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், நாங்கெல்லாம் உடன்படிக்கை பண்ணிருக்கோம், நாங்க அறிந்திருக்கிறோங்க அப்படின்னு சொல்றாங்க. கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். ஐய, அவரோட உடன்படிக்கை பண்ணிருக்கிறோம், அவரை எங்களுக்கு நல்லா தெரியும், அறிஞ்சிருக்கிறோம், வசனம் இப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் கிரியையினாலோ மறுதலிக்கிறார்கள். வேதம் ஒன்ன சொல்லிச்சுனா போய் சொல்லாத, உள்ளதை உள்ளதென்று இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள்னு சொன்னாரு. அந்த கிரியையில காமிக்கணும், கிரியையில காமிக்கணும். ஆனா அவன் கிரியையில மறுதலிக்கிறான், போய் சொல்றான். சூழ்நிலை வரும்போது போய் சொல்றான், சூழ்நிலை வரும்போது போய் சொல்றான். அவங்க விசுவாசம் என்னதுங்க? செத்த விசுவாசம். கிரியையினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவங்க எப்படிப்பட்டவர்களா? அருவருக்கப்படத்தக்கவர்கள், அருவருக்கப்படத்தக்கவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதவர்கள். அருமையான தேவஜனமே, நல்லா கவனமாக கேட்டுங்க. நீங்களோ நானோ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் கிரியையிலே வசனம் என்ன சொல்றதுக்கு மாறா நடந்தா அருவருப்பானவர்கள், அருவருப்பானவர்கள். அதுக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கணுங்கிற அவசியம் இல்லையே. ரட்சிக்கப்படாம என்னமோ செய்துட்டு போறான், அவன் பண்றான், அவன் அப்படிதான் பண்ணுவான். ஆனா நீயும் நான் ரட்சிக்கப்பட்டவங்கல்ல, கிரியையில மறுதலிக்கிறோமே. கிரியை இல்லைன்னாலே விசுவாசம் செத்தது. ஆனா கிரியை மறுதலிச்சா அறிஞ்சிருக்கிறோன்னு சொல்றாங்க. கிரியினாலும் மாறா போறாங்க, மாறா செய்யறாங்க. விசுவாசம் செத்தது மட்டும் இல்லை, அவங்க அருவருக்கப்படத்தக்க, அருவருக்கப்படத்த. எப்படி பரலோகத்துக்கு வருவாங்க? தீட்டுள்ளதும் அருவருப்பும் பொய்யை நடப்பிக்கிறதுமான ஒன்றும் அதில் பிரவேசிக்காது. ஏன் தெரியும்? இயேசு தேவகுமாரன், அவர் அறிஞ்சிருக்கிறேன், உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், இதெல்லாம் சொல்லியிருக்கிறார். நம்மால முடியாது சார், அதெல்லாம் கிரியையில காமிக்க முடியாது சார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க முடியாது. என்ன சொன்னாலும் கட்டாயத்தில் செய்யாதீங்க, கட்டாயத்தில் செய்யாதீங்க. ஆண்டவர் சொல்லியிருக்காரு. சரி சரி, அப்படி செய்யலைன்னா நரகத்துக்கு போயிடுவோமோ, சரி அப்படின்னா செஞ்சிருவோம் அப்படிலாம் இல்லை. சொன்னவர் ஆண்டவர், அவர் மேலே அன்பு வச்சு கிரியை செய்யணுமா, அதுதான் விசுவாசம் உதவுமா. அப்படியானா அறிஞருக்குன்னு சொல்லி அவங்க செய்யலைன்னா அவங்க அருவருப்பானவர்கள், கிரியையில் அருவருப்பான். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 42வது 43வது வசனங்கள். ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இப்போ அதிகாரிகளிலும் அநேகர் அவர் மேல விசுவாசம் வச்சுட்டாங்க. சரியா? அதிகாரிகள் யாரு? இந்த பரிசேயர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். என்னவா? இயேசு விசுவாசித்து அவர் சொன்னபடி செயல்பட்டால் சர்ச்சை விட்டு விலக்கிடுவாங்க, சர்ச்சை விட்டு விலக்கிடுவாங்க. ஆனா விசுவாசிக்கிறாங்களா? விசுவாசிக்கிறாங்க.
ஆனால் கிரியையில் அவங்களால காமிக்க முடியல. கிரியையில் காமிக்க முடியல. ஏன்? கிரியையில் காமிச்சா சர்ச்சை விட்டு விலகிடுவானுங்க. அதனால அதை செயல்படுத்த மாட்டேங்கிறாங்க, அறிக்கை பண்ண மாட்டேங்கிறாங்க, செயல்படுத்த மாட்டேங்கிறாங்க. சரியா? ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது பாருங்க. அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன சொல்றாங்க? இந்த உலகத்தில் இப்படியெல்லாம் வாழ்ந்தால் மனுஷன் என்ன மகிமைப்படுத்துவான். ஆனா அப்படி வாழ்ந்தால் தேவன் மகிமைப்படுத்துவார். எனக்கு எது பெருசு? இந்த உலகத்தில் 4 பேர் என்னை மதிக்கிறதான் பெருசு. இவனுக்கு என்னை மதிக்கணுங்க. இவனால் வருகிற மகிமை தான் எனக்கு வேணும். ஏன் வசனத்துக்கு முன்னாடி வாழ மாட்டேங்கிறாங்களா? ஏன் கிரியையில செய்ய மாட்டேங்கிறாங்களா? அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாக விரும்புகிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர், நான் ஓப்பனா சொல்லவா, வசனம் சொல்லுது, நம்முடைய ஜீவனாய் கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையில வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்விச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். அப்போ இந்த விக்கிரக ஆராதனையான பொருளாசையை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்க. இவைகள் நிமித்தம் கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கனை வரும். அப்போ வந்து பொருளுக்கு மேலே, நகை நட்டுக்கு மேலே இந்த அவயவம் ஆசைப்பட்டால் அதுக்கு பேர் விக்கிரக ஆராதனைன்னு இருக்கு. விக்கிரக ஆராதனை இருக்கு. இப்போ இதை அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். இப்போ என்ன செய்யலாம்? ஐயோ, ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாருப்பா, ஆண்டவர் இப்படி சொல்லிட்டார், ஆகையினால இந்த விக்கிரக ஆராதனையான பொருளாசையை நான் என்னை விட்டு விளைக்கிறேன் அப்படின்னு நினச்சி செஞ்சீங்கன்னா அந்த விசுவாசம் உதவும். இப்போ அன்பினால கிரியை செய்யுங்க. கட்டாயத்தில் செஞ்சால் திரும்பவும் போட்டுக்குவோம். தெரியுமா உங்களுக்கு? கல்யாணத்துக்கு போகும்போது போட்டுக்குவாங்க. ஆனால் ஏன் கலத்த மாட்டேங்கிறாங்க? கலத்துனா இங்கே நம்மளை மூலின்மா மொட்டன்மா. ஆனால் போட்டு போனால் அவங்கெல்லாம் கிரேட்பா, இதனால தான் கலத்த மாட்டேங்கிறாங்க. ஆனால் வசனம் தெரியுமா? தெரியும். ஆனால் ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? மனுஷர்களால் வருகிற மகிமை வேணும்னு நினைக்கிறாங்க. நம்ம கலத்திட்டோன்னா நம்மளுக்கு என்ன நினைப்பான்? ஒன்றும் இல்லாதவன் நினைப்பானோ அப்படின்னு நினச்சி மனுஷன் என்ன மேன்மையானணும், அதனால தான் போட்டிருக்கேன்வான். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேன் நோதான். இவங்க அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். நீங்கள் அதை அன்பினால் செய்யணும். ஆகா, ஆண்டவருக்கு இது பிடிக்கலடா, ஆண்டவர் விரும்பலப்பா, ஆகையினால் நான் கலத்துறேன்டா அப்படின்னு சொன்னால் என்ன மேன்மையாக இருக்கும், என்ன மேன்மையாக இருக்கும். என் சொந்த அக்கா, அவங்க திருச்சியில் இருக்கும்போது ஒரு பாஸ்டர்கிட்ட ஞானம் நடத்துகிறாங்க. எங்கள் அக்கா பார்த்தானே, அவங்க எடுத்துகிட்டு மறுபடியும் சிஎஸ்ஐ போயிட்டாங்க. நான் எங்கள் அக்காட்ட சொல்லுவேன், ஏக்கா நீ ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போ, இது மாதிரி கையில் விரல் காலத்துலலாம் அடுக்காத, இதெல்லாம் புறமாக அலங்கரிப்பாங்க, அதை எடுத்துரு பர அப்படின்றாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது காதில் கம்மல் இல்லை, காதில் கம்மல் இல்லை. நான் ஆண்டவர் ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னடா ஸ்தோத்திரம்? இல்லை, காதில் உள்ளதை கலத்திட்டேன், கழுத்தில் உள்ளதை கலத்தக்கூடாது. எதுக்குடா கலத்துன? எதுக்குல கலத்துன? காதில் அரிப்பு வந்துச்சு, அதனால டாக்டர் வந்து கலத்த சொல்லிட்டார். அப்போ எதுக்கு தான் கலத்துனாங்க? நான் ஆண்டவரே கழுத்தில் எங்கள் அரிப்பு வரக்கூடாதா? ஆனால் அரிப்பு வந்ததுனால கலத்துறாங்கன்னு வச்சுங்க, அது அன்பினால் வருகிற கிரியை இல்லை. இது அன்பினால் வருகிற கிரியை இல்லை, அரிப்பினால் வந்த கிரியை. அரிப்பினால் வந்த கிரியை. இது உதவாது, இது உதவாது. இல்லை, என் புருஷன் சொன்னான் அதனால தான் கலத்தினேன். ஏங்க,
வேதம் சொல்லுது, எங்க ஆண்டவர் சொல்லிட்டாருப்பா, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருப்பா, ஆகையினால செய்யறப்பா அப்படின்னு அன்பினால் கிரியை செய்தால் அந்த விசுவாசம் உதவும். ஒருவேளை நீ செய்ய மாட்டேன்னு சொன்னா கிரியை இல்லாத உன் விசுவாசம் செத்தது, போ செத்தது. நான் நாட் ஓன்லி திஸ் மேட்டர், எந்த வசனமா இருக்கட்டும், ஆண்டவர் சொன்னதை அன்பினால செய்ய. நீ அன்பினால செய்யனா அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை எடுக்கிறார்கள். ஆண்டவர் இதெல்லாம் சொல்லியிருக்கிறார், இதெல்லாம் சொல்லியிருக்கார், இதெல்லாம் சொல்லியிருக்கார் எங்களுக்கு தெரியுங்க. ஆனா கிரியையிலோ மறுதலிக்கிறார்கள். அன்பினால் கிரியை செய்ய வேண்டியவங்க, அந்த கிரியையினாலே விசுவாசம் பூரணத்தில் உண்டாக்க வேண்டியவங்க. ஆனால் என்ன நடக்குது? கிரியையினாலும் அவர்களை மறுதலிக்கிறார்கள். அவரை மறுதலிக்கிறார்கள். சொன்னவர் அவர் தானே, அப்ப கிரியை செய்ய மாட்டேன்னு சொன்னா அவரை மறுதலிக்கிறாங்கன்னு அர்த்தம். அருவருப்பார்கள். எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவாங்க? விசுவாசம் பூர்ணப்படாதுங்க, பூர்ணப்படாது. தயவு செய்து சொல்றேன், நீங்களும் நானும் படிக்கும்போது ஜெபம் பண்ணிட்டு படிங்க. ஆண்டவரே இன்னைக்கு என் கூட பேசுங்க, நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லித்தாங்க. ஆண்டவர் நிச்சயம் சொல்லுவார். சங்கீதக்காரன் சொல்லுவான், அப்படி வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்துடணுமா. இந்த சிடி ஸ்டட்டுன்னு ஒருத்தர் இருந்தாராம். ஆப்பிரிக்காவில் ஊழியம் செய்த போது தன்னுடைய 85வது வயதில் ஒரு நாள் இரவில் அரிக்க விளக்க வச்சு தன் குடிசையில் பைபிள் படிச்சுட்டு இருந்தாராம். ராத்திரி 10 மணி போல் அந்த வழியாக ஒரு மனுஷன் போனாராம். போனவர் இந்த ராத்திரியில் என்னத்தை படிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயரே நீங்கள் வந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் இதைத்தான் படிக்கிறீங்க, இந்த ராத்திரியில் என்னத்தை படிச்சுட்டீங்கன்னு கேட்குறாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், இன்னும் எந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேன்னு தேடி பார்க்குறேன். இவரல்லவோ தேவனுடைய மனுஷன். இன்னும் நான் எந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறேங்கிறத தேடி பார்த்துட்டு இருக்கேன்றாராம். யோசிச்சு பாருங்க, நம்ம அப்படியா படிக்கிறோம்? படிக்கலைன்னா இன்னைக்கு நஷ்டம் அடையும் வருவோம், இல்லை கஷ்டம் வரும், வியாதி வரும், அதனால படிப்போம். ஐயா, கிரியை இல்லாத விசுவாசம் வேஸ்ட். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கும். சொல்லி இங்க பாருங்க, வாசிங்க. யூதா எழுதுன நிறுவம், யூதா 3வது வசனம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டுமென்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. என்ன சொல்றாரு? பொதுவான ரட்சிப்பை குறித்து தான் எழுதலான்னு பார்த்தேன், ஆனா பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை நீங்க தைரியமாய் போராடணும். 5ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். என்னங்க, இவங்க விசுவாசம் இல்லாமல ரட்சிக்கப்பட்டாங்க? விசுவாசம் இல்லாமல எகிப்திலிருந்து புறப்பட்டாங்க? மோசே சொல்றான், இருக்கிறவரா இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் அழைக்கிறார், வாங்கப்பா. போனாங்க, செங்கடலை தாண்டினாங்க, அடுத்த பக்கம் போயிட்டாங்க, சபையா மாறினாங்க. வேதம் சொல்லுது, அவளுக்கு 10 கற்பனைகளையும் நியாயப்பிரமாணம் 700 நியாயப்பிரமாணங்களையும் கொடுக்கிறார். இப்போ எகிப்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்தது உண்மைதான், யெகோவாகிய தேவனை அவர்கள் விசுவாசித்தது உண்மைதான். ஆனாலும் பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். யாரை விசுவாசியாதவர்கள் அல்லது எதை விசுவாசியாதவர்கள்? தேவன் சொன்ன வசனத்தை விசுவாசியாதவர்கள், அப்படின்னா செயல்படாதவர்களை அழித்தார். அழித்தார். ரட்சிக்கப்பட்டவங்களா? ரட்சிக்கப்பட்டவங்க தான், எகிப்திலிருந்து புறப்பட்டவங்க தான், செங்கடலை தாண்டினவங்க தான், மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவர்கள் தான். ஆனால் அங்க வந்த பிறகு அவர் சொன்னதை விசுவாசிக்க மாட்டேன்ட்டாங்க, அவர் சொன்னபடி செய்ய மாட்டேன்ட்டாங்க. ஆகினால் அழிச்சுட்டார், ஆகினால் அழிச்சிட்டார். யோசிங்க, அந்த கிரியை காமிக்க மாட்டேங்கிறாங்களே, அவங்களுக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்காரு, ஆனா கிரியையில காமிக்கல, அவங்க விசுவாசித்து அதை செயல்படலை, அதனால அவங்கள அழிச்சிட்டாருன்றது வேதம் அப்படி சொல்லுது. வாசிங்க, எபிரேயர்கள் 3வது அதிகாரம் 7-11. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில். நல்லா கவனிச்சுங்க,
ஆகையாலும் போட்டிருக்குது, முந்தின நாள் அப்படி இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். வனாந்திரத்திலே கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். நீங்க பைபிள் படிக்கும் போது ஆவியானவர் உங்களுக்கு சொல்லி தந்தாருன்னா உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. சபைக்கு வரும்போது ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாருன்னா உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. அதை கிரியையில காமிக்க பாருங்க. கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். சரி, ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி. எப்படி 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 ஏன் அவர்கள் இருதயத்தில் வழுவி போறாங்க, சரி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, திடீர்னு போயிடுறாங்க. அதோடு மாத்திரம் இல்லை, என்னுடைய வழிகளை அறியாதவளா இருக்கிறாங்க. நான் சொன்னதை செய்ய மாட்டேன்றாங்க. ஏன் வழியை அவங்க கற்றுக்கொள்ள விரும்பல. ஆரம்பத்தில் என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவி இன்று உங்களுக்கு சொல்லுகிறபடி, ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பு. ஆனால் அவங்க சொல்லியும் தெரியுமா? தெரியும். ஆனா இருதயத்தை கடினப்படுத்தி விட்டார்கள், செயல்படுத்த மாட்டேன்ட்டாங்க. 40 வருஷமா பார்த்தேன், அவங்க கிரியைகளை கண்டேன். அவங்க கிரியை எனக்கு விரோதமான கிரியைகளை தான் இருக்குதே தவிர நான் சொன்ன கிரியைகளை அவங்க செய்யல. என்னுடைய வழியை அறியாம போயிட்டாங்க. சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் பேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். சொல்றாரு, எங்க ரட்சிக்கப்பட்டவங்க தானே, அபிஷேகம் பெற்றவங்க தானே, ஞானஸ்நானம் எடுத்தவங்க தானே, கம்யூன் எடுத்தவங்க தானே. ஆனா என்ன சொல்லிட்டாரு? என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை. அப்படின்னு அர்த்தம் என்ன? எங்க வர மாட்டாங்க? பரதீஸ்கே போகலாம், பரலோகம் எப்படி போவான்? ஏன்? கிரியைகளிலே மோசமா நான் சொன்ன கிரியை செய்ய மாட்டேங்கிறான், அதுக்கு மாறா செய்யறான். அருமையான சௌரிய கேளு, நீ வேதம் ஒன்ன சொல்லு, அதுக்கு மாறா நீ சொய்வாயானால் நீ கிரியையிலே மோசம் போய்விட்டாய். போ, உன் கிரியை அசுத்தமாயிடுச்சுன்னு அர்த்தம். நீ தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. ஆண்டவர் சொன்னாரா? நான் செய்யறேன் ஆண்டவரே. அன்போடு செய்யுங்க. அன்பினால் கிரியை செய்யற விசுவாசமே உதவும். ஆனா வசனம் என்ன சொல்லுதோ அதை அன்பினால் செய்யணும், அதை விசுவாசித்து அன்பினால் செயல்படுத்தணும். இல்லாட்டி நீங்க அதை வாசிக்கிறீங்க, செயல்படுத்த மாட்டேங்கிறீங்க. அப்ப கிரியை இல்லாத விசுவாசம் செத்து போச்சு. அந்த விசுவாசி அவன்கிட்ட இருக்கிற விசுவாசம் செத்தது. எப்படி பரலோகத்துக்கு போவான்? ஆனா விசுவாசத்தில் நாம் பூர்ணராகப்பட வேண்டும். அப்படின்னா எந்த வசனம் என்ன சொல்லுதோ அப்படியே வாழ்ந்து. ஏன்னா அவர்கள் அவிசுவாசத்தினாலே அதில் பிரவேசிக்க கூடாமல் போயிட்டுன்னு சொல்லி எப்படி 18-19 சொல்லுதோ. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆனா விசுவாசி தானா? செங்கடலை தாண்டவங்க தானா? வசனம் தெரிஞ்சவங்க தானா? ஆனால் கீழ்ப்படியாதவர்களை குறித்து ஆணையிட்டார். அவங்க கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க, கிரியையில செயல்பட மாட்டேங்கிறாங்க. அதனால போக முடியாது, இளைப்பாறுதல் போக முடியாது. சொல்லிட்டு 19 சொல்றாரு, ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். அவிசுவாசத்தினாலே இளைப்பாறுதல பிரவேசிக்க கூடாமல் போயிடுச்சு. அவிசுவாசம் என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பீங்க? அவிசுவாசத்தினாலே அவர்கள் அந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்க கூடாமல் போயிடுச்சு. அப்படின்னா எப்படி? அதை விசுவாசித்து செயல்பட மாட்டேன்ட்டாங்க. இதுதான் அவிசுவாசம். அதனாலதான் இளைப்பாறுதல் பிரவேசிக்க முடியாது என்றார். இயேசு சொல்லும்போது சொன்னாரு, லூக்கா 18:8, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசம் யார்கிட்ட இருக்கும்?
விசுவாசிகிட்ட தான் இருக்கு. அப்படின்னா மனுஷகுமார் வரும்போது விசுவாசி இடத்திலே விசுவாசத்தை காண்பாரோ? காண மாட்டார். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே வசனத்துக்கு மாறா 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 போறதுனால புதுசா ரட்சிக்கப்படுறவனும் அவர் இல்லையா, இவர் இல்லையா, இவங்க இல்லையா, இப்படிலாம் செய்யலையா அப்படின்னு சொல்லி வசனத்துக்கு மாறா செயல்படுறாங்களே தவிர அந்த விசுவாசத்துல அவர் சொன்ன வசனத்தை கிரியையில கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, மனுஷகுமார் வரும்போது விசுவாசத்தை காண்பாரு. அப்படின்னா அவர்கிட்ட கிரியைகளை காமிப்பாங்களோ? மாட்டாங்களே. சரி, இப்போ அதை விசுவாசித்து செயல்படலைங்க. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. விசுவாசம் பூர்ணப்படணும்னா என்ன செய்யணும்? கிரியையினால தான் பூர்ணப்படும். அப்படி நீங்கள் வசனத்தின்படி வாழலைன்னா அதை விசுவாசிக்கலைன்னு அர்த்தம். அது அவிசுவாசப்படுறீங்கன்னு அர்த்தம். போய் சொல்லக்கூடாதுங்க, இல்லை கடன் வாங்கக்கூடாது. இந்த கடன் வாங்கக்கூடாதுங்கிறது வசனத்தை பற்றிங்க. இப்போ நீங்கள் கர்த்தர் சொல்லிட்டார் கடன் வாங்கக்கூடாது, நம்ம கடன் வாங்க மாட்டோம்பா அப்படின்னு அன்பினாலே அதை கிரியையில காமிச்சிங்கன்னா அது விசுவாசம் உதவும். விசுவாசம் உதவும். இன்னும் சொல்றேன் கேளுங்க. இப்போ கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவர் குற்றங்களை ஒருவர் மன்னியுங்கள். இதை அன்பினால செய்யணும். ஐயோ நம்ம நரகத்தில் போட்டு வரோம், மன்னிக்கல நான் நரகத்தில் போட்டு வரோம் அப்படிலாம் செய்யக்கூடாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். ஆகா, ஆண்டவர் இப்படி சொல்லிட்டா இருப்பா, அதனால நம்ம என்ன பண்ணிடுவோம், மன்னிச்சிருவோம் போ அப்படின்னு சொல்லி மன்னிச்சிடணும். அப்படிதான் செய்யணும். அதை விட்டு மன்னிக்க மாட்டேன்னு சொன்னா அறிந்திருக்கிறோன்னு சொல்றாங்க, கிரியையிலே மறுதளிக்கிறார். வேஸ்ட் கிரியை. அன்பினால் கிரியை செய்தா அதுதான் உதவும். இப்ப என்ன சொல்றாரு, மனுஷகுமார் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பார். பார்க்க முடியாது. எனக்கு யோசித்து பாருங்க, எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாரும் வசனம் என்ன சொல்றது அப்படியே டிட்டோ அப்படியே வாழ்றோமா? 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 இல்லை. ஏன் வாழ முடியல? எவனோ எப்படியா வாழ்றான், நம்ம வாழக்கூடாது, இப்படி வாழ்ந்தா என்னமா அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சுங்க. வசனத்தின்படி வாழ்றதுக்கு நம்மளை அர்ப்பணிக்க முடியல. ஏன்னா ஆண்டவர் மேல அன்பு இல்லை. அப்படியான கிரியையில விசுவாசத்தை காண்பிக்கணுங்கிற எண்ணம் வரல நமக்கு. மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 8வது வசனம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். என்றார் சொன்னவர் யார்? அப்போ இயேசு சபைக்கு சொல்கிறார். பயப்படுறவங்களை பார்த்துங்க. ரெண்டாவது அவிசுவாசிகள், கிரியையிலே விசுவாசத்தை காண்பிக்காத அவிசுவாசிகள், ரட்சிக்கப்படாதவர்கள் அல்ல, வேதத்தை விசுவாசித்து செயல்படாத அவிசுவாசிகள் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். என்ன செய்யலாம்? நானும் நீங்களும் அக்னி கடலுக்கு போண்டான். எப்படி ஆயினும் விசுவாசத்தில் பூர்ணராகும்படி நம்ம தேவன் சொன்ன கிரியையை அன்பினால் நம்ம நிறைவேற்றுவோம். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்துது. ஆண்டவர்கிட்ட சொல்லாமா, ஆண்டவரே எல்லாரும் முழங்கால் படிடுவோம், எல்லாரும் முழங்கால் படிடுவோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே என்னை விசுவாசி ஆக்கிட்டீங்கப்பா, ஆனால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு இருக்கு. கிரியைகளினால் அல்லவோ விசுவாசம் பூர்ணப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே என் விசுவாசம் பூர்ணம் ஆகும்படிக்கு வேதம் என்ன சொல்றது அப்படியே வாழ்றதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே எந்த வசனம் சொன்னாலும் அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமாக இருக்கட்டும். ஐயோ இப்படி செய்யலைன்னா நரகத்தில் போட்டுருவாரோ, இப்படி செய்யலைன்னா உலகம் என்ன செய்யுமோ, விசுவாசிகள் நம்மளை என்ன குறித்து என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிற எண்ணத்தில் பயந்து அப்படி நாங்கள் செய்ய வேணாம்ப்பா. உங்களை கெஞ்சி கேட்குற ஆண்டவரே, உங்களை கெஞ்சி கேட்குற ஆண்டவரே, நாங்கள் என்ன படித்தாலும் அன்பினால் கிரியைகளை செய்கிற அந்த விசுவாசம் எனக்கு வேணும்ப்பா, எனக்கு வேணும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். ஆண்டவரே கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு இருக்குது,
என்னுடைய விசுவாசம் பூர்ணப்படணும் ஆண்டவரே, என்னுடைய விசுவாசம் பூர்ணப்படணும்பா. என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு இருக்குது ஆண்டவரே. கிரியையினாலே விசுவாசம் பூர்ணமாக படும் என்று இருக்கிறது. ஒருத்தன் சொன்னானே, நான் விசுவாசத்தை கிரியையில் காமிக்கிறேன், உன் விசுவாசத்தை கிரியை இல்லாமல் காமி பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறான். அங்கே விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறவன் கிரியை இல்லாமல் விசுவாசிக்க முடியாதுங்க. அது வேஸ்ட்டு, அது வேஸ்ட். அப்போ விசுவாசிக்கிறேன்னு சொன்னால் அதை கிரியையில் காமிக்கிறவங்களா இருக்கணும். தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள், கிரியைகளிலோ மறுதளிக்கிறார்கள். இல்லை, ஆண்டவராக இயேசு தேவன் செய்தபடியே செய்தார். அவர் என்னெல்லாம் செஞ்சாதோ அப்படியே செஞ்சார். தேவன் அவரிடத்தில் அன்பாக இருந்து இன்னும் அவர் தன்னுடைய செய்ய போகிற காரியங்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தார். இயேசு கிறிஸ்து கடைசி வரைக்கும் தேவன் சொன்ன காரியத்தை நிறைவேற்றி முடித்து தன்னுடைய விசுவாசத்தை முடிச்சுட்டு போயிட்டே இருந்தார். இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன், ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன், ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன், ஆண்டவரே. ஆண்டவரே, கிரியையில் நான் பூர்ணராக்கப்படத்தக்கதாய் எந்த வசனம் படித்தாலும் உடனே ஆண்டவரே அந்த வசனத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்க எனக்கு நல்ல இருதயத்தை தருவீராக. அப்படி வாழ எனக்கு கிருபை தருவீராக. என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, வசனம் தெரியும்னு சொல்லிட்டு நம்ம கிரியையில் காட்டலைன்னா அந்த விசுவாசம் செத்ததாக இருக்குமே. அப்படி செத்து போன விசுவாசத்தை வச்சு நான் என்ன ஆண்டவரே பண்ணட்டும்? ஆண்டவர் விசுவாசத்தில் நான் பூர்ணராகும்படி என்னை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்குறேன். எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். சாம்சன் ஜெபிப்பார். துதிக்கிற ஆண்டவரே, மை சோத்திரிக்கிற ராஜா, மை சோத்திரிக்கிறோம், மை சோத்திரிக்கிறோம், மை சோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம். தகப்பனே நன்றி செலுத்த ராஜா, மை சோத்திரிக்கிறோம். மகா பரிசுத்தமுள்ள அன்பின் ஆண்டவரே, கிருபியாய் கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காய் நன்றி. இந்த இதயத்தோடு மை துதிக்கிற ராஜா, மை சோத்திரிக்கிறோம். நம்முடைய திருப்பாதத்தை முத்த சேர்த்து அப்படின்னு இந்த நாள் ஆண்டவரே நாங்கள் மீண்டும் நம்முடைய சமூகத்திலே கடந்து கொண்டு வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்படியாய் கர்த்தர் தந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீதிமான்கள் தலைப்பின் கீழாய் ஆண்டவரே எங்களோடு ஆண்டவரே நம்முடைய ஊழியக்காரை கொண்டு அநேக வேத வாக்கியங்களை ஆண்டவரே ரகசியங்களை எங்களை கற்றுக் கொடுத்து வர எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பூரணமாக்கப்பட்ட ஆண்டவரே சோத்திரப்பா, ஆவிகளிடத்தில் ஆண்டவர் நீதிமான்கள் ஆவியிடத்தில் வந்து சேர்ந்து சொல்லப்பட்டபடி எப்படியெல்லாம் அவர்கள் ஆண்டவரை நாங்கள் பூரணம் அடைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை எங்களோடு பேசி வருகிறீரே, நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நாளில் ஆண்டவரை விசுவாசத்திலே பூரண கிரியினாலே அவன் விசுவாசம் பூரணமாக்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. அப்பா, எங்கள் இந்த வேளை எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே சோத்திரப்பா. கிரியை இல்லாத விசுவாசம் செத்துதான் இருக்கிறபடினால் மை சோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும்போது ஆண்டவரே மை சோத்திரிக்கிற உபத்திரத்தினாலே ஆண்டவரே அவர் பூரணப்பட்டீர் என்று நாங்கள் பார்க்கிறோமே. தகப்பனே, இந்த வேளை எங்களை முற்றிலுமாய் தாழ்த்து அர்ப்பணிக்கிற ராஜா. ஆண்டவரே, எங்கள் விசுவாசம் பூரணமாக்கப்பட வேண்டுமே. நாங்கள் விசுவாசத்திலே பூரணமாக்கப்பட்டுள்ளாய் வாழ வேண்டுமே. தகப்பனே, எங்களுக்கு கிருபை தரும்படியா நம்முடைய நோக்கி கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, மை சோத்தரிக்கிறப்பா, எங்கள் விசுவாசம் ஒரு நாள் ஆண்டவரை செத்துதாய் இராதபடி எங்கள் விசுவாசம் ஆண்டவரை கிரியை செய்கிற விசுவாசமாய் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தரும்படியா அர்ப்பணித்து செபிக்கிறப்பா. ஆண்டவரே நன்றி ராஜா, மை மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே. ஏனோக்கை குறித்து பார்க்கிறோமே ஆண்டவரே, விசுவாசம் ஆண்டவரே அன்பினாலே பூரணப்பட்டதா இருக்கிறபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் விசுவாசம் ஆண்டவரே ஒரு பூரணத்தை நோக்கி ஓட கத்த கிருபை தரும்படியா அர்ப்பணிக்கிற ராஜா. ஏனோக்கு குறித்து பார்க்கிறோமே, தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே சோத்திரப்பா, பாவம் நிறைந்த அந்த உலகத்தில் வாழ்ந்த ஏனோக்கு நோவா ஆண்டவரே சோத்திரப்பா. ஆண்டவரே அவன் ஆண்டவரே சோத்திரிக்க அண்டி கொண்டதான் அந்த நோவா ஆண்டவரே நீர் என்ன சொன்னீரோ அப்படியே அவன் செய்து முடித்தான் என்று பார்க்கிறோமே. அது நிமித்தம் ஆண்டவரை விசுவாசத்தை அவன் பூரணத்தை நோக்கி கடந்து போனான்னு சொல்லி நாங்கள் ஆண்டவரை கற்றுக்கொண்டோமே. ஆண்டவர் இந்த நிலையில் எங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்து வாழ்ந்த நாட்களிலே தேவனாகி கர்த்தர் என்ன சொன்னீரோ அதை அப்படியே அவர் கீழ்ப்படிந்து ஆண்டவரே அந்த வசனத்துக்கு தன்னை அர்ப்பணித்தார். வசனப்படி தன்னை ஆண்டவரை அர்ப்பணித்து வாழ்ந்தாரு. ஆண்டவரே சொன்ன அத்தனை வார்த்தைகளுக்கும் ஆண்டவரே நீங்க கீழ்ப்படிந்தது போல ஆண்டவரே நீங்க விசுவாசத்தில் ஆண்டவரே கிரியிலே நடப்பித்தது போல இந்த வேளையில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் விசுவாசம் ஆண்டவரே எங்கள் கிரியிலே காணப்படத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்யும்படியா இந்த வேளை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் விசுவாசம் ஒரு நாள் செத்த விசுவாசமா இருக்கக்கூடாது ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் விசுவாசம் கிரியிலே நடப்பிக்க வேண்டுமே. கர்த்தர் எங்கள் கிருபை தரும்படியா இந்த வேளை அர்ப்பணித்து செபிக்கிறப்பா. தகப்பனே, மை சோத்திரிக்கிற ஆண்டவரே, மை சோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவர் அநேகரை பார்க்கும்போது ஆண்டவரை விசுவாசம் ஆண்டவரை பூரணப்படாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதே. ஆண்டவரே மை சோத்திரிக்கிற ராஜா, மை துதிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசம் உண்டு என்று அறிக்கை பண்ணுகிற கிரியினாலோ அவர்கள் மறுதளிக்கிறான்னு சொல்ல
சொல்லப்பட்டிருக்கிறது. தகப்பனே அவர் கிரியை ஆண்டவரை மறுதலிக்கிற கிரியா இருக்கிறது நாங்கள் வேதத்தில் ஆண்டவரை கற்றுக்கொண்டோமே. இந்த வேளைகள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒரு நாளும் கிரியில ஆண்டவர் ஒரு நாளும் மறுதலிக்காதபடி தகப்பனே நாங்கள் கிரியை ஆண்டவரை பிரதிபலிக்கத்தக்கதாய் கத்த கிருபை தரும்படியா அந்த வேளை அர்ப்பணித்து செபிக்கிறப்பா. ஆண்டவர் நன்றி ராஜா, மை சோத்தரிக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாங்கள் பார்க்கிறோமே. அவள் இருதயம் கடினப்பட்டு போனது. அவர்கள் ஆண்டவரே சோத்திரப்பா விசுவாசத்திலே ஆண்டவரை மறுதலித்து போனார்களே. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள் பிரவேசிக்காதபடி அநேகர் ஆண்டவரே வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டார்கள். ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் என்ன வார்த்தை சொன்னாலும் அந்த வார்த்தைக்கு 100% அப்படியே அர்ப்பணித்து வாழ கிரியிலே எங்கள் விசுவாசம் கிரியிலே பூரணப்படுத்ததாய் கத்த உதவி செய்ய முடியாது செபிக்கிற ஆண்டவரே. நன்றி செலுத்துறப்பா. அநேகர் ஆண்டவர் பின்பற்றி வந்த அநேகர் ஆண்டவரே சோத்திரப்பா ஆண்டவரை பின்பற்றி வந்தார்கள். ஆனாலும் அவர்கள் ஆண்டவரே சோத்திரம் மனுஷர் ஆண்டவமால் மனுஷர் வருகிற மகிமை காட்டிலும் ஆண்டவரை மனுஷர் வருகிற மகிமை அதிகமாய் வாஞ்சித்தபடினாலே அவர்கள் பின்வாங்கி போனார்கள் நாங்கள் பார்க்கிறோமே. தகப்பனே நன்றி ராஜா. ஒரு நாளும் நாங்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க நாங்கள் ஒரு நாளும் மனுஷர் வருகிற மகிமை ஆண்டவரை கண்டு ஆண்டவர் ஒரு நாளும் மறுதலித்து போகாதபடி எங்கள் விசுவாசம் ஆண்டவரை செத்ததாய் போகாதபடி கர்த்தாவே எங்கள் விசுவாசம் எப்பொழுதும் கிரியை செய்கிற விசுவாசமாய் காணப்படத்தக்கதாய் இந்த எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே நாங்கள் வெளிப்படுத்த விசேஷ வாசவனமாய் அவிசுவாசிகள் அந்த ஆண்டவரை 2ஆம் மரணமாகிய அக்கினி கந்தகம் எரிகிற கரையிலே தள்ள பங்காடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. தகப்பனே ஒரு நாளும் எங்களை ரட்சித்த தேவன், எங்களை வீரிபித்த தேவன் ஆண்டவரே, மூடு ஐக்கிய பண்ண தேவன் ஆண்டவரே. நீங்க வரும்போது எங்கள் விசுவாசம் ஆண்டவரை கிரியிலே காணப்படத்தக்கதாய் நீங்க வரும்போது சந்திக்கத்தக்கதான கிருபைகளை ஆண்டவரே எங்களுக்கும் சபையாருக்கும் ஆண்டவர் ஒவ்வொருக்கும் தரும்படியா செபிக்கிறப்பா. வருகிற ஆண்டவரே சபையார குடும்பமாய் நாங்கள் சந்திக்க கத்த கிருபை தருவீராக ஆண்டவரே. அப்படிப்பட்டதான விசுவாசத்திலே நாளுக்கு நாங்கள் வளர்ந்து வர அந்த விசுவாசம் எங்களிலே கிரியை செய்தக்கதாய் இந்த அர்ப்பணித்து செபிக்கிறோம். கேட்ட இன்னும் ஒவ்வொரு வசனப்படியா நீங்கள் நடத்தி முடிவிலே ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க உதவி செய்வீராக. முற்றிலுமாய் தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிகளை மகிமை புகழ்ச்சி அனைத்து வெகுஜாக்க ஒருவருக்கே செலுத்துகிறேன். வீண்படிச்சிருமான இயேசு நாம் செபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் உலகிலுள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.